கும்பகோணம் வரதராஜ பெருமாள் டெம்பிள். பெருமாளுக்கு சனிக்கிழமை விரதம் இருப்பது ரொம்ப விசேஷம். செல்வம், ஆயுள், ஆரோக்கியம் ஆகிய முப்பலனையும் அடையலாம். நவகிரகங்களில் உள்ள சனி பகவானே ஆயுள் காரகன் என்பார்கள். சனி பகவானின் ஆதிக்கத்தை பொறுத்தே ஆயுள் காலம் அமையும். ஆனால் பெருமாள் சனி பகவானை கட்டுப்படுத்துவராக இருப்பவர். சனிக்கு அதிபதி பெருமாள். எனவே சனிக்கிழமைகள் பெருமாளுக்கு உகந்தது. அன்றைய நாளில் விரதம் இருப்பது மிகவும் விசேஷம். இந்த விரதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையானது. பகல்ல பால், பழம், தீர்த்தம் மட்டும் சாப்பிட்டு இருக்கலாம். இரவில் பார்த்தீங்கன்னா எளிய உணவுடன் விரதத்தை முடிச்சுக்கலாம். மாலையில் பெருமாளுக்கு எள்ளால் ஆன எண்ணெய் தீபம் ஏற்ற வேண்டும். புரட்டாசி மாத சனிக்கிழமை மிகவும் விசேஷம். இதுவரை விரதம் இருக்காதவர்கள் புரட்டாசி கடைசி சனிக்கிழமை அன்று விரதம் ஆரம்பிக்கலாம். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்துல இருக்கு. இங்குள்ள வரதராஜ பெருமாள் வேதநாராயண பெருமாள் கோவில் என்று அழைக்கப்படுறாங்க. அத்தி வரதர் தரிசனம் நிகழ்வு நடக்க இருக்கிறது. இது பாதாள அறையிலிருந்து மறுபடியும் மீண்டு வராரு. இது மார்ச் 1 முதல் 10ஆம் தேதி வரை அவரை தரிசிக்கலாம். தஞ்சாவூர், காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் 40 ஆண்டுக்கு ஒரு முறை அத்தி வரதர் குளத்திலிருந்து எடுக்கப்படுவார். 48 நாட்களுக்கு சயன மற்றும் நின்ற கோலத்தில் அருள்பாலிக்கிறார்கள். இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வில் முதல் 24 நாட்கள் சயன திருக்கோலத்திலும் அடுத்த 24 நாட்கள் நின்ற திருக்கோலத்திலும் அத்திவரத தரிசனம் தருகிறார். அதே போல்தான் கும்பகோணத்தில் உள்ள வரதராஜ பெருமாளும். இந்த கோயில் 1739ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. சுமார் 180 ஆண்டுகள் பழமையான இந்த கோயில் வரதராஜ பெருமாள், வேத நாராயண பெருமாள் ஆகியோர் தனித்தனி சந்நிதியில் இருக்காங்க. இந்த கோயில்ல உள்ள அத்திவரதரை தரிசனம் செய்தால் சகல தோஷங்களும், முன்ஜென்ம பாவங்களும் நீங்கும், நினைத்த காரியம் கைகூடும் என்பது ஐதீகம். இந்த கோயில் கடந்த 1915ஆம் ஆண்டு அத்திவரதர் பாதாள அறையிலிருந்து வெளியே வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். அதன்பின் சுமார் 98 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த 2013 அன்று அத்திவரதர் வெளியே வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இந்த நிலையில் 12 ஆண்டுகளுக்கு பிறகும் வரும் 1ஆம் தேதி, அதாவது ஞாயிற்றுக்கிழமை 1 முதல் 10 வரை பாதாள அறையிலிருந்து அத்திவரதர் ஸ்ரீதேவி, பூதேவி தாயார்களுடன் வெளியே வந்து பக்தர்களுக்கு அருளாசி வழங்குகிறார்கள். இந்த அத்தி வரதராஜர் சுமார் 1.5 அடி உயரம் வரை அத்தி மரத்தால் செய்யப்பட்டுள்ளது. விழா நாட்களில் தைல காப்பு, புஷ்ப சேவை, ஊஞ்சல் சேவை ஆகியவை நடக்கிறது. தினமும் காலை 8 மணி முதல் 12 மணி வரையும், மாலை 5 மணி முதல் இரவு 8:30 வரையிலும் சாமி தரிசனம் செய்ய உகந்த நேரம் கோயில் நிர்வாகிகள் தெரிவிக்கிறார்கள். கல்லால் ஆன சிற்பங்கள் காலத்திற்கு முன்பு அத்தி மரத்தாலே இறைவன் திருவுருவங்களை செதுக்கப்பட்டன. அத்தி மரம் எத்தனை வருடமானாலும் கெட்டு போகாது என்பதற்கு சாட்சியாக அத்திவரதர் விளங்குகிறார். 10 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த திருவிழாவின் போது அத்திவரதருக்கு பல வகையான பூஜைகள் நடத்தப்படுகிறது. ஸ்ரீதேவி மற்றும் பூதேவி தாயார்களுடன் காட்சியளிக்கும் இந்த அத்திவரதரை தரிசிப்பதன் மூலம் தீய வினைகள் நீக்கி நினைத்த காரியங்கள் கைகூடும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இதற்காக பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக தினமும் காலை, மாலை இருவேளைகளில் இதற்கான தரிசன நேரங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. கும்பகோணம் பகுதியில் உள்ள ஆன்மீக அன்பாளர்கள் மற்றும் பொதுமக்கள் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி அத்திவரதரின் அருளை பெறலாம் என தெரிவிக்கிறார்கள். பல ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் இந்த வைபவத்திற்காக தற்போது ஆலய நிர்வாகம் சார்பில் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. ஸ்ரீ ராமானுஜரின் குரு பெரிய நம்பிகளுக்கு இத்தலத்து பெருமாள் காட்சி தந்து மோட்சமும் அளித்து அருள் புரிந்திருக்கிறார். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் தங்களுக்கு ஏற்படும் தோஷங்களை நீக்க இத்தல இறைவனை வழிபாடு செய்கிறார்கள். கண்ணோயால் பாதிக்கப்பட்டவர்கள் கூரத்தாழ்வாரிடம் வேண்டிக் கொள்கிறார்கள். இத்தல பெருமானை தரிசிப்பது மிகவும் சிறப்பு. நீங்களும் கும்பகோண வரதராஜ பெருமானை தரிசித்து அருளை பெற்று வாருங்கள். வணக்கம்.